வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அதிரடி நீக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அவர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறாரா? வீடியோவை முழுமைக்கும் பாருங்க. திருச்சி சிவா அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய சூர்யாவை பாத்தீங்கன்னா கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம கல்யாண சுந்தரன், உங்களுக்கு கல்யாண சுந்தரராமனையும் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கட்சியின் அடிப்படை பொறுப்பிலிருந்து எல்லா பொறுப்பிலிருந்தும் நீக்கி இருக்கிறாங்க. இதற்கான காரணம் தமிழகத்தின் பாஜகவில் உட்கட்சி பூசல். பாஜக வளர்ந்து வருகிறது என்ற ஒரு பார்வையை நிச்சயம் தவிர்த்து விட வேண்டும். காரணம் என்னன்னா 11% வாக்குகளை நாங்கள் பெற்றுவிட்டோம், ஆகையால் நாங்கள் கால் பதித்து விட்டோம் அப்படின்னு கிடையாது நண்பா. 40%, 30% ஓட்டுக்கள் எடுத்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருஷமா மேற்கு வங்கத்தில் நீங்க முக்கிக்கிட்டு தான் இருக்கீங்க. இது தமிழ்நாடு, ஓகேங்களா? பெரியார் மண், வாய்ப்பே கிடையாது. பிஜேபியில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் மாற்றப்படலாம். அதாவது குறிப்பாக தமிழிசையும் சரி அண்ணாமலை 2 பேருக்கு பதிலாக வேறு ஒருவரை தலைவர் பதவியிலிருந்து விமான நிலையத்தில் இனிமேல் எந்த ஒரு பேட்டியையும் பார்த்தீங்கன்னா கொடுப்பதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் கிடையாது அப்படின்ற தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே அக்கா தமிழிசை என்ன சொல்லிட்டாருன்னா, ரவுடிங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கட்சியில் சேர்த்து வச்சிருக்காங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சன பார்வையை பார்த்தீங்கன்னா அக்கா தமிழிசை அவர்கள் பார்த்தீங்கன்னா விமர்சனமாக அவர் முன்வைத்திருந்ததை நம்மளால பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அந்த விமர்சனத்தின் அடிப்படையிலே தற்போது பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள கடுமையான உட்கட்சி மோதல் அப்படின்றது இருக்கலாம், இருப்பதற்கு வாய்ப்புகளும் மற்றும் சாத்திய கூறுகளும் அதிகமாக பார்த்தீங்கன்னா இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றும் இருக்கிறது என்ற வார்த்தையை இங்கே நம்ம உறுதியாக கூறிவிட முடிகிறது நண்பர்களே. இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய லீடர்ஷிப்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆக வேண்டும். சேஞ்ச் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்துமா அல்லது பல்வேறு விதமான தாக்கத்தை பார்த்தீங்கன்னா அது ஏற்படுத்துமான்றத நம்ம காலப்போக்கிலே காத்திருந்து பார்த்தால் நிச்சயமாக நமக்கு அனைத்து விதமான உண்மைகளும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் நண்பர்களே. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அவர்கள் நீக்கப்படுவாரா, நீக்கப்பட்டு வேறு ஒருவர் பார்த்தீங்கன்னா நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா என்பதை எல்லாமே காலமே தீர்மானிக்கும் நண்பர்களே. பொறுத்திருந்து